கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ல நமக்கு இந்தியாவில் வேலைக்கு செல்லும் பெண்கள் 37% அதிகரிப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கரியர் நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்களோட அறிக்கையின்படி இந்தியாவில் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா கரியர் நெட் அப்படின்னு சொல்றோம், இவங்க தான் அந்த அறிக்கையை வெளியிட்டது. 69.2 கோடி பெண்கள்ல 37% பேர் வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தரவுகளை வெளியிட்டிருக்காங்க. அந்த ஒரு தரவுகளை தான் பார்க்கணும். இதுல எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்ல 34%, அந்த ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய பெண்கள்ல 34% வந்து வேலைக்கு போகிறாங்க. இரண்டாவது இடத்துல பூனே 33%, சென்னை 29% மூன்றாவது இடத்துல வந்து இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி டெல்லி என்சிஆர் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த என்சிஆர் அப்படின்னா நேஷனல் கேபிட்டல் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். நொய்டா, ஃபரிதாபாத் அந்த மாதிரி நிறைய பிளேசஸ்லாம் சேர்ந்து தான் இந்த டெல்லி என்சிஆர் ரீஜன் அப்படிங்கிறது. அதுதான் இங்க இருக்கிறதுலே கம்மியாக இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ 20% குறைந்துள்ளது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ்ல பார்க்குறோம். இந்தியாவில் வேலைக்கு செல்லும் பெண்களோட அந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுதான் இந்த நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. 37%. அடுத்தது பார்த்தோம்னா சரஸ்வதி சம்மன் விருது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இந்த வருஷம் யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேரளத்தை சேர்ந்த கவிஞரும் எழுத்தாளருமான பிரபா வர்மாவுக்கு தான் இந்த வருஷம் கொடுத்திருக்காங்க. என்ன ஒரு புத்தகத்துக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அவர் இயற்றிய ரௌத்ர சாத்விகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கவிதை நூலுக்காக தான் இந்த வருஷம் அவார்டு. யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கே பிர்லா அறக்கட்டளை, அவங்க தான் வந்து வருஷம் இந்த ஒரு அவார்டு அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 22 மொழிகள்லையும் வந்து அந்த அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகள்லையும் கொடுத்துட்டே இருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில் இந்த வருஷத்துக்கான ஒரு விருதை யாருக்கு கொடுத்துருக்காங்க? ரௌத்ர சாத்விகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புக்கு எழுதுறதுக்காக கேரளத்தை சேர்ந்த கவிஞர் பிரபா வர்மாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த விருதை தமிழர் ஒருத்தருக்கு வழங்கியிருப்பாங்க, சிவசங்கரி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு சூரிய வம்சம் அப்படிங்கிற அந்த ஒரு புக் எழுதுறதுக்காக அவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ அடுத்த நியூஸ்ல உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு. அந்த ஒரு பட்டியலில் முதல் 3 இடங்கள்ல எந்தெந்த நாடுகள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபின்லாந்து ஃபர்ஸ்ட், டென்மார்க் செகண்ட், ஐஸ்லாந்து வந்து தேர்ட் இடத்துல வந்து இருக்காங்க. ஸோ இதுல குறிப்பா ஃபின்லாந்து அப்படிங்கிற நாடு தொடர்ச்சியா 7வது முறையாக முதல் இடத்துல இருக்காங்க உலகத்தின் மகிழ்ச்சியான நாடாக. சரிங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஐநா ஆதரவுடன் ஆண்டுதோறும் உலகில் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல் வெளியிடப்படுகிறது. ஸோ அதை எதை பேஸ் பண்ணி விடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தனிநபர் வருவாய், சமூக ஆதரவு, சுகாதாரம் உட்பட பல்வேறு அம்சங்களின் அடிப்படையில் இந்த பட்டியல் வெளியிடப்படுகிறது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஸோ வேரியஸ் ஃபேக்டர்ஸ் வச்சு தான் இந்த ஒரு வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ நமக்கு பூட்டான் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஹாப்பினஸ் சார்ந்த ஒரு இண்டெக்ஸ் வேணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க 2008. சரிங்களா? ஸ்கூல் புக்லேயே நம்ம இந்த டேட்டாஸ்லாம் படிச்சிருவோம். ஓகேவா? ஸோ இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா 143 நாடுகள் இருந்திருப்பாங்க பட்டியலில். அதுல இந்தியா 126வது இடத்துல இருந்திருப்பாங்க. அப்போ போன வருஷம் என்ன ரேங்கிங்ல இருந்திருப்போம்னா போன வருஷமும் 126th பிளேஸ்ல தான் இருந்திருப்போம். சரிங்களா? சோ மத்த முக்கிய நாடுகளா இருக்கக்கூடிய அமெரிக்கா, ஜெர்மனி எல்லாம் பார்த்தோம்னா 23, 24வது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில தரவுகளை கொடுத்திருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் யார் ஃபர்ஸ்ட்ல இருக்கா? ஃபின்லாந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்காங்க? 126வது. மொத்தம் எத்தனை நாடுகள்? 143 நாடுகள் இருந்துச்சு. அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? சோ அடுத்து நீர் மாசை தடுக்கும் சட்டத்தின் திருத்தம் தேவையா அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இன்ட்ரோடக்ஷன்ல நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் ஒரு பின்னணியில நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாட்டர் ஆக்ட் 1974 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? நீர் சட்டம் அப்படிங்கிற சொல்றோம். அந்த சட்டம் அப்படிங்கிறது சமீபத்தில் திருத்தம், அந்த ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? சோ அந்த ஒரு பேசிஸ்ல தான் இந்த ஒரு ஆர்டிகல் பார்க்க போறோம். என்ன ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாங்க, அது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில். ஓகேவா? சோ அதன்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய நீரின் அந்த ஆதாரம், நீர் ஆதாரங்கள் உலகளவில் இருக்கக்கூடிய நீரின் ஆதாரங்கள்லாம் வந்து நலிவடைஞ்சிட்டே போகுது, கம்மியாயிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷனை தான் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வேரியஸ் ரிப்போர்ட்டை கோட் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல தான் நம்ம என்ன பார்க்க போறோம், இந்த நீர் மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் அதுல வந்த அந்த திருத்தங்களை பத்தி நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? மாநிலங்களவையில் வந்து தாக்கல் செஞ்சிருப்பாங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய சில அமெண்ட்மெண்ட்ஸை நம்ம இந்த இடத்துல அனலைஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சட்ட திருத்தத்தின் பின்னணி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க, எதுக்காக பண்றாங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ் அப்படிங்கிறத இந்தியாவில் அதிகப்படியாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஒரு கொள்கையாகவே இருக்கு அரசாங்கத்துக்கு.
இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சொல்லப்பட்ட சட்டத்துல வந்து அதிகப்படியான ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கும். வாட்டர் ஆக்ட்ல வந்து 1974 வாட்டர் ஆக்ட் 1974ல அதிகப்படியான ரெகுலேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. சிறிய ஒரு குற்றங்கள் கூட ஓகேங்களா, ஒரு குற்றம் பண்றாங்க, வாட்டர் ஆக்ட் படி ஒரு குற்றம் பண்றாங்க ஓகேவா, அந்த குற்றம் ரொம்ப சிறிய குற்றமாக இருக்கு. அது அந்த குற்றத்தினால மனிதர்களுக்கும் பெரிய அளவுல தீங்கு கிடையாது, சுற்றுச்சூழலுக்கும் பெரிய அளவுல தீங்கு கிடையாது அப்படிங்கறத சொல்றாங்க. சோ அப்ப அந்த மாதிரியான சின்ன சின்ன குற்றங்களுக்கு கூட அந்த நீர் சட்டத்தில் என்ன சொல்றாங்க, சிறை தண்டனை கொடுக்கணும், இல்ல பெரிய அளவுல ஒரு பெனால்ட்டியை வந்து கொடுக்கணும், பெரிய தொகையை வந்து நம்ம அரசாங்கத்திட்ட கொடுக்கணும் ஒரு பெனால்ட்டியா அப்படிங்கறத சொல்றாங்க ஓகேவா. சோ அப்ப இந்த மாதிரி இருக்கனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஒரு ஆக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சில அந்த ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்ல ஒரு சில அம்சங்கள்லாம் வந்து மக்களுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு அந்த தொழில் நிறுவனங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் அது அச்சுறுத்தலாக இருக்கிறது அந்த ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் அப்படிலாம். ஸோ அப்போ அதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த ஒரு சட்டத்தோட முன்வரைவில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க, டிராஃப்ட்ல வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதன்படி பார்க்குறப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சட்ட திருத்தத்தின் பின்னணியில அதை கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்ல வராங்க ஓகேங்களா. சுற்றுச்சூழல் சார்ந்த அனைத்து சட்டங்களும் மனித மைய கோட்பாட்டின் ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஓகேங்களா. மனிதர்களை சார்ந்துதான் இந்த சுற்றுச்சூழல் சட்டங்கள் இருக்கிறது அப்படிங்கறத சொல்ல வராங்க. அந்த ஒரு கோட்பாட்டிலேயே உருவாக்கப்பட்டுள்ளன. எனவேதான் நம் வாழ்க்கையும் நிறுவனங்கள் தொழில் செய்வதற்கான சூழலையும் எளிமைப்படுத்தும் வண்ணம் அச்சட்ட பிரிவுகளின் கீழ் உள்ள சிறை தண்டனையை நீக்க விளைகிறோம் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அப்ப ஈஸ் ஆஃப் லிவிங் அண்ட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சில டேர்ம்ஸ்லாம் நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அது அப்படிதான் சொல்லுவோம் சரிங்களா. தொழில் செய்வதற்கு வசதியாகவும் வாழ்வதற்கு வசதியாகவும் ஒரு சில விஷயங்களை நாங்கள் சேஞ்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த ஒரு சட்டத்தில் சொல்றாங்க ஓகேவா. ஸோ வேற என்ன அதை தான் நம்ம கொடுத்துருக்கோம், ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அண்ட் ஈஸ் ஆஃப் லிவிங். ஸோ அதற்காக தான் ஒரு சில திருத்தங்களை வந்து மேற்கொள்ள போறோம் அப்படிங்கறத அந்த ஒரு சட்டத்தின் வரைவில் வந்து கொடுத்திருப்பாங்க. ரொம்ப கடுமையான விஷயங்களை மாத்திட்டு அது மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது, அது வந்து தொழில் நிறுவனங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. ஸோ அதை வந்து எளிதாக்கும் வண்ணம் சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்கோம். பெரிய மேஜர் சேஞ்சஸ் கிடையாது, மைனர் சேஞ்சஸ் தான் அப்படிங்கிறத அந்த பில்லுல சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ இதை வந்து அனலைஸ் பண்றாங்க. அடுத்து என்னன்னு அனலைஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்தியாவை பொறுத்த வரையும் பார்த்தோம்னா சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறத சொல்லும், ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறத சொல்லும். அதை நிலைநிறுத்துவதற்காக தான் ஜனநாயகத்தின் முதன்மை கூறு அப்படிங்கிற சொல்லி சட்டத்தின் ஆட்சி நடப்பது உறுதி செய்யப்பட்டால் குடிமக்களுக்கும் தொழில்களுக்கும் எந்த வகையிலும் அரசின் மீது நம்பிக்கையின்மை ஏற்படாது, மாறாக அரசின் மீதான நம்பிக்கை அது வலுப்படுத்தவே செய்யும். ஸோ ஒரு நாட்டில், ஒரு ஜனநாயக நாட்டில் ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி இருக்கிறப்போ அது மக்களுக்கு வந்து பயமுறுத்தும் வகையில் இருக்காது. மக்களுக்கோ சரி தொழில் நிறுவனங்களுக்கோ சரி அது பயமுறுத்தும் வகையில் நம்பிக்கை இல்லாமல் இருக்காது. அது அரசாங்கத்தை மேலே இருக்கக்கூடிய மதிப்பையும் மரியாதையும் நம்பிக்கையும் அதிகப்படுத்தும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இவங்க சொல்ற காரணம் அப்படிங்கிறது ஏற்புடையதாக இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த மசோதாவில் சொல்லப்பட்ட காரணம் அப்படிங்கிறது ஏற்புடையதாக இல்லைங்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சிறிய சிறிய குற்றங்களாக இருந்தாலும் அது குற்றங்களாக தான் இருக்கு. அது மனிதர்களுக்கோ சுற்றுச்சூழலுக்கோ எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தலைனாலும் அது குற்றங்கள் அப்படின்னு சட்டம் சொல்றதுனால அது குற்றங்களாக தான் இருக்கு. ஒரு சிறிய பாதிப்பு தானே, அது சிறிய பாதிப்பு, ஒரு மைனர் இம்பாக்டாவது இருக்கணும் கண்டிப்பா சுற்றுச்சூழல் அவங்க அந்த தவறுகள்னால. அதை வந்து நம்ம இல்லைன்றதை ப்ரூஃப் பண்ணிட முடியாது அப்படிங்கிற சொல்றாங்க. அதுக்கு மேற்கத்திய நாடுகளை கோட் பண்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐரோப்பியா வட அமெரிக்கால என்ன பண்றாங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த சட்டங்களை வந்து வலுப்படுத்திட்டே போறாங்க. ஆனா இந்தியாவில் அதற்கு முரண்பாடான ஒரு நிலைப்பாடு இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, மேற்கத்திய நாடுகள் சுற்றுச்சூழல் சார்ந்த சட்டங்களை வலுப்படுத்திட்டே போகிற அதே நேரத்தில் இந்தியாவில் அது வலுவிழந்துட்டே வருது அப்படிங்கிறத சொல்ல வராங்க சரிங்களா. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ சட்ட முன்வரைகளில் குறிப்பிட்டது போல சிறிய தீங்கானாலும் அது தீங்குதான் அப்படிங்கிறத கொடுத்திருப்பாங்க இந்த இடத்துல சரிங்களா. ஸோ வேற என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா குற்றம் புரிந்த பெரு நிறுவனங்களின் பொறுப்பாளர்களும் பணம் படைத்த தனிநபரும் அபராத தொகை செலுத்த தயங்க மாட்டார்கள் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஸோ அப்ப அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க, நமக்கு ஒரு குற்றம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு அந்த வாட்டர் ஆக்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ஆக்டுக்கு கீழே அதை பத்தி தான் நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அப்ப அந்த ஆக்டுக்கு கீழே ஒரு சில சின்ன விஷயங்களுக்குமே நமக்கு சிறை தண்டனையோ இல்ல பெனால்ட்டியோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். அப்ப இந்த சட்ட திருத்தத்துல என்ன சொல்லியிருந்தாங்க, சட்ட முன்வரைவுல அதெல்லாம் மக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில இருக்கு, அது தொழில் நிறுவனங்களுக்கும் அச்சுறுத்தும் வகையில இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல சிறை தண்டனை கொடுக்குறாங்க. சின்ன தவறுக்கா சிறை தண்டனை, சின்ன தவறுக்கா இவ்வளவு பெரிய தொகையை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு
எண்ணம் மக்களுக்குள்ள எழுது. அதனால ஈஸ் ஆஃப் லிவிங், ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதா நமக்கு சட்ட முன்வரையில கொடுத்திருந்தாங்க. அப்ப அதுதான் சட்ட திருத்தத்தின் ஒரு பின்னணியாகவும் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சட்ட திருத்தத்துல அந்த மாதிரியான சிறிய குற்றங்களுக்கு சிறை தண்டனை வேணாம், ஃபைன்ஸ் மட்டுமே போதும், பெனாலிட்டி அந்த ஒரு அபராத தொகை மட்டுமே இருக்கட்டும் அப்படிங்கிறதா சட்ட திருத்தத்தில் ப்ரொபோஸ் பண்ண ஒரு விஷயமாக இருக்கு. நிறைய ப்ரொபோசல்ஸ் இருக்கும். அதுல ஒன் ஆஃப் த ப்ரொபோசல் தான் இந்த ஒரு சிறை தண்டனை வேணாம், நம்மளுக்கு அபராத தொகைகள் மட்டுமே போதும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. அதை தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய பெரிய முதலாளிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபைன் கட்டுறதுல, அபராதம் கட்டுறதுல எந்த ஒரு தயக்கமும் இருக்காது. ஆனா அவங்களையே சிறை தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் தான் அந்த சட்டத்தை ஒழுங்காக நடைமுறைப்படுத்த உதவும் அப்படிங்கிற சொல்றாங்க. இப்போ சுற்றுச்சூழலை மாசு பண்றாங்க, நீர் சட்டத்துக்கு கீழே இப்போ ரசாயன சாயப்பட்டறைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட கழிவு நீர்களை நமக்கு ஆற்றினுடைய அந்த ரிவர்லயே வந்து கலக்குறாங்க. இதனால முன்னாடி என்ன இருந்துச்சு, நமக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் இதை பார்க்குறோம். முன்னாடி என்ன இருந்துச்சு, நமக்கு அது வந்து ஒரு இம்ப்ரிசன்மெண்ட்டாக போய் முடியலாம், ஜெயிலில் போய் முடியலாம், இல்லாட்டி ஒரு மிகப்பெரிய அபராத தொகையை வந்து கொடுக்கலாம். ஓகேவா? அதனால அந்த முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க, அதை ஆற்றுல கலக்காம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதையெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ என்ன ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு அப்ஜெக்டிவ் டிஃபீட் ஆயிருச்சு, அந்த ஒரு நோக்கமே இங்க தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. என்ன மாதிரி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இப்போ ஃபைன்ஸ் அப்படிங்கிறத முதலாளிகள் எப்படியாவது ரெடி பண்ணி கட்டிடுவாங்க. ஆனா சிறை தண்டனை போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அவங்க அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு தப்பையே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பண்ணாம இருப்பாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஓகேவா? ஸோ சிறை தண்டனை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருந்துச்சு. அந்த நோக்கம் நிறைவேறதுக்கு அதை எடுத்துட்டனால அது பெரிய ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் நம்ம. ஸோ அதான் இங்க இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. சிறை தண்டனையை அனுபவிக்கவும் விரும்ப மாட்டார்கள். அதாவது ஃபைன்ஸஸ் கொடுத்துருவாங்க, ஆனா சிறை தண்டனை அனுபவிக்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனவே சிறை தண்டனை ஒரு வகை அச்ச உணர்வூட்டியாக செயல்பட்டு குற்றம் நிகழாமல் தடுக்க துணை புரிகிறது. அதை நீக்குவது அர்த்தமற்றது அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சட்டத்தோட பிரிவுகள் 24, 25, 26 அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கழிவு நீர் அல்லது வணிக கழிவுகள் நீர்நிலையில் கலக்கப்படுவதை தடுப்பவை. மிக முக்கியமாக அப்பிரிவுகளுக்கு சிறை தண்டனை குறிப்பிடப்பட்டிருந்தாலும் குற்ற செயலின் தாக்கத்துக்கேற்ப குற்றவாளிகளுக்கு வெறும் அபராதம் மட்டும் விதிக்கும் வழிவகையும் உண்டு. இப்படியான சூழலில் சிறை தண்டனையை முற்றிலும் நீக்குவது எவ்வகையில் சரி என்று கேட்க வேண்டியிருக்கிறது. மறுபடியும் அதே தான் சொல்றாங்க. கழிவு நீர்களை கலக்கிறப்போ அவங்களுக்கு சிறை தண்டனை அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ அதை எப்படி நம்ம அபராதங்களை வச்சு மாற்றி அமைக்க போறோம், அது முற்றிலும் கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அப்ப சுற்றுச்சூழல் சட்டங்கள் என்னவாக இருக்குது, அச்சுறுத்துகின்ற வகையில் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட தேசிய குற்ற ஆவண காப்பகம் அப்படிங்கிறத சொல்றோம், நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அப்படின்னு சொல்றோம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆவண காப்பகத்தில் என்ன மாதிரியான சட்டங்களில் என்ன மாதிரியான குற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத அவங்க டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? கிரைம் எப்படியெல்லாம் நடக்குது, தெஃப்ட் எவ்வளோ நடக்குது, ரேப் எவ்வளோ நடக்குது, கொள்ளை இவ்வளோ நடக்குது, கொலை இவ்வளோ நடக்குது, இந்த மாதிரியான ரிப்போர்ட்லாம் வந்து டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஹெட்டிங்லையும் எவ்வளோ குற்றங்கள் நடக்குது. அந்த மாதிரி சுற்றுச்சூழல் சட்டங்களுக்கு கீழே எவ்வளோ குற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா கடந்த 8 ஆண்டுகள், ஓகேவா, 9 ஆண்டுகள் எடுத்துக்கிறாங்க. 2014 22 வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. அதில் இந்தியா முழுக்க பதிவான குற்றங்கள், இந்த சுற்றுச்சூழல் சட்டங்கள் சார்ந்து பதிவான குற்றங்கள் கடந்த 9 ஆண்டுகள்ல எவ்வளவுதான் அப்படின்னு பார்த்தோம்னா 1094 தான் அப்படிங்கிற சொல்றாங்க. சராசரியா ஒரு ஆண்டுக்கு 122 வழக்குகள் மட்டும்தான் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. சோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறத இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. அதாவது இந்த சட்டங்களின் படி பார்க்கிறப்போ சுற்றுச்சூழல் சட்டங்கள், இந்த சுற்றுச்சூழல் சட்டங்களின் மீது பதியப்பட்ட வழக்குகள் அப்படிங்கறத பார்த்தோம்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு 100 வழக்குகள் மட்டும்தான் பதிவு செய்யறோம். இதனால என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த சட்டங்கள் மீது மக்களுக்கு அச்சமோ பயமோ கிடையாது. அதே ஒரு போக்கு தான் தொழில் நிறுவனங்கள்கிட்டையும் இருக்கு. எந்த ஒரு அச்சம் பயம் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ அரசாங்கம் சொன்ன அந்த முன்வரைவில் சொன்ன விஷயம் இந்த இடத்துல பொய்யாக்கப்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அரசாங்கம் முன்னாடி என்ன சொன்னாங்க, ஈஸ் ஆஃப் பிசினஸ், ஈஸ் ஆஃப் லிவிங். அதுக்காக மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த அச்ச உணர்வு, சிறைக்கு போகணும் அப்படிங்கிற அந்த அச்ச உணர்வை நீக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாலுமே சிறைக்கு பல பேர் போகல அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா வழக்குகள் பதியப்பட்டதே ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆல்ரெடி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சட்டங்கள் மீது பயம் அப்படிங்கிறது மக்களுக்கு இல்லாம இருக்கு. ஓகேங்களா? ஒரு வகையில பயம் இருந்தாதான் அந்த சட்டம் சரியான நடைமுறையில் இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த ஒரு ஆர்டிகளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா? ஸோ அப்ப மக்களுக்கு வந்து இந்த ஒரு சுற்றுச்சூழல் சட்டங்கள் மீது அந்த அளவுக்கு பயம் அப்படிங்கிறது இல்லாத இருக்கப்போ அதுக்கு மேல மறுபடியும் என்ன கொண்டு வராங்க, சிறை தண்டனை அப்படிங்கிறது இல்லாம போயிருச்சு அப்படின்னா இன்னமும் நடைமுறைப்படுத்துறது ரொம்ப
கஷ்டமாக இருக்கும், நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயமாக மாறக்கூடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா சிறை தண்டனை அப்படிங்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னா அபராதங்களே எல்லாருமே கட்டிடுவாங்க. சிறை தண்டனை, சிறைக்கு போய் சிறை தண்டனை அனுபவிக்கிறதுக்கு தான் எல்லாருமே பயப்படுவாங்க. அப்போ அந்த ஒரு ரெகுலேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். அப்போனா தான் சுற்றுச்சூழல் சார்ந்த சட்டங்கள் அப்படிங்கிறது ஒழுங்காக நடைமுறைப்படுத்த முடியும் அப்படிங்கிறது சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கலில் ஃபுல்லாக இதை பற்றி தான் நமக்கு ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் கன்க்ளூடிங்காகவும் அதான் சொல்லியிருப்பாங்க. சிறை தண்டனை அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை எடுக்கிறது அர்த்தமற்ற ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஆர்டிகல்ஸை பார்த்தோம் அப்படின்னா 4 ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் 3 ஆர்டிகல் நமக்கு டேரெக்டாக ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஒரு ஆர்டிக்கலில் வந்து நமக்கு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.